பாஜக கூட்டணியில் இருக்கிற கட்சி மட்டும்தான் பாராளுமன்றம் போகும், மற்ற கட்சியெல்லாம் இரும்பு கடைக்கு போகும் அப்படின்னு. அப்படியா? பிஜேபி இரும்பு கடைக்கு போயிருமா? அப்படியா சொல்கிறாரு? நீங்கள் நல்லா கவனிச்சிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். முதல்ல அண்ணாமலை அவர் எப்படின்னு கேட்டிங்கன்னா ரெடிமேடு அரசியல்வாதி. இப்போ 2 விதமான சட்டை தச்சு நம்ம போடுவோம். ஒன்று நம்ம சட்டை எடுத்து அளவு எடுத்து ஃபிட்டாக போடுறது ஒன்று. இன்னொன்று ரெடிமேடு ஆத்திர அவசரத்துக்கு நமக்கு சட்டை கிடைக்கல, தைக்கிறதுக்கு லேட்டாகி வரும்போது என்ன பண்ணுவோம்னா ரெடிமேடாக கடையில் இருக்கிற எடுத்து போட்டுக்குவோம். அந்த மாதிரி பாரதிய ஜனதா கட்சிக்கு தலைவர் பஞ்சம் ஏற்பட்டதுனால, ஏற்கனவே தொண்டர் பஞ்சம் இருக்குது, தலைவர் பஞ்சம் ஏற்பட்டதுனால ரெடிமேடாக ஒரு தலைவரை கொண்டு இறக்குனாங்க. அப்போ ரெடிமேடு தலைவர் ரெடிமேட் டைலாக் தானே பேசுவார். அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் இயம்பு தலைக்கு பேரிச்சம்பளம், இரும்பு கடை, அதுதான் அவருக்கு தெரியும். இது எக்கு கோட்டை, இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்துடைய எக்கு கோட்டை. அதெல்லாம் அவருக்கு வரலாறு தெரியாது. அவர் ரெடிமேட் தலைவர். அதனால் ரெடிமேடாக 2 டைலாக்கை படிச்சுட்டு காலையில் மனப்பாடம் பண்ணிக்குவாருங்க. அதை உங்களை மாதிரி ஊடகத்தை சந்திப்பாருங்க, அதை பேசுவாருங்க, திரும்ப போய் மனப்பாடம் பண்ணுவார், திரும்ப பேசுவார், திரும்ப மனப்பாடம் பண்ணுவார், திரும்ப பேசுவார், திரும்ப மனப்பாடம் பண்ணுவார், திரும்ப பேசுவார். அப்போ கடைசியில் என்ன நடக்கும்? திரும்ப வீட்டுக்கு போயிடுவார். அவ்வளோதான். அவர் தமிழ்நாட்டிலலாம் அவருக்கு எந்த வேலையும் கிடையாது. இல்லை, மக்கள்கிட்ட எழுச்சி அப்படி கிராமங்களில் அதிகமாக பிரச்சனை. நாங்கள் களத்தில் போகிறோம், நேரில் பார்க்குறோம். இந்த காலையில் 7 மணிக்கு நாங்கள் செக்கானூர்னியில் அங்கே விஜய் பிரபாகரன் அவருக்கு, அந்நியார் அவருடைய தவப்புதல் அவர்களுக்கு கொட்டுமுரசு சின்னத்தில் வாக்கு கேட்டோம். அதுக்கப்புறம் கரடிக்கல்லில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைதியில் அங்கே கேட்டோம். அதுக்கப்புறம் ராமநாதபுரத்தில் போய் இரட்டை இலை சின்னத்தில் ஜெயம்பெருமாளுக்கு முதலத்தூர் பகுதியில் இருக்கிற கிராமங்கள்லாம் போனோம். பல்வேறு கிராமங்களில் மிகப்பெரிய வரவேற்பு. சாதி சமய இன வேறுபாடு சமதர்மத்தினுடைய அடையாளமாக அண்ணா திராவிட முன்னேற்றம். பொதுவாக எடப்பாடியாரை எல்லாரும் விரும்புகிறாங்க. டீ கடையில், பெட்டி கடையில் எல்லாருமே விரும்புகிறாங்க. என்னென்னா இன்றைக்கி அரசு ஊழியர்கிட்ட போய் கேட்டால் எடப்பாடியார் இருந்தால் எங்களுக்கு செஞ்சுருப்பாருங்க. மாணவர்கள்ட்ட போய்கிட்டால் எடப்பாடியார் இருந்தால் எங்களுக்கு மடிக்கணினி கொடுத்துருப்பார். தாய்மார்கள்ட்ட கேட்டால் எடப்பாடியார் இருந்தால் எங்களுக்கு 1000 ரூபா கொடுத்துருப்பார், தாலிக்கு தங்கம் கொடுத்துருப்பார். இது யதார்த்தமான பேச்சு. இது யாரும் சொல்லி கொடுக்கறது இல்லை. அவங்களுடைய யதார்த்தமான அந்த அனுபவத்தில் அவங்க பேசுகிறாங்க. இப்போ எடப்பாடியாரை பொறுத்தளவுக்கு என்னென்னா எல்லாரும் களத்தில் அவரை குறைச்சி மதிப்பிடுறாங்க. அவர் கடுமையான உழைப்பாளி. தன்னை இந்த நாட்டுக்கும் தேசத்துக்கும் அர்ப்பணித்துட்டார். அதனால தான் மக்களிடத்தில் வரவேற்பு பெறுறாரு. அவர்கிட்ட சுயநலம் கிடையாது, பொதுநலம் மேலோங்கி இருக்கு. இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தொண்டர்கள் கட்சியாக அவர் உருவாக்கி இருக்கிறார். இன்றைக்கி தான் 2 கோடி தொண்டர்கள் அவருடைய தலைமையில் சுதந்திர காற்றை சுவாசிக்கிறாங்க. ஆகவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொண்டர்கள் கட்சி. எல்லா முடிவுமே தொண்டர்கள் எடுக்கிறாங்க. அது எடப்பாடியார் வடிவத்தில் எடுக்கிறாங்க. ஆகவே இதில் எந்த தொண்டர்கள் பாதுகாப்பு அரணா நிற்கிற வரை இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற எக்கு கோட்டையை புரட்சித் தமிழர் எடப்பாடியாருடைய தலைமையிலே நிச்சயமாக ஒரு வெற்றி சரித்திரம் படைக்கும்.